அஸ்ஸலாமு அலைக்கும் சாம்பியன்ஸ். இந்த பயணத்தில் நம்ம பேங்காக்ல இருக்கிற ஃபேமஸான மார்க்கெட்ஸ், சீப்பாக பொருட்கள் வாங்கக்கூடிய ஷாப்பிங் மால்ஸ், அதோட பேங்காக் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் சென்டரில் நடந்த பப்ளிக் ஈவெண்ட்டையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். என் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. சொன்னால் நான் போகிறது ஒரு ப்ரோக்ராமுக்கு. அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு தான் 3 டேஸுக்கு பிறகு தான் சத்தனுக்கு போகிறோம். இன்னும் 3 hours 45 minutes நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. Car in the zip pocket in front of you. கேங் லீடர். Shut up. இதில் தான் ஏறி போகிறோம். இவங்க கூட தான் போகிறோம் நாங்கள். எனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா இவங்க தான் பொறுப்பு. எல்லாரையும் நோட் பண்ணிக்கோங்க. கூட ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு கலவரம் நடக்குமான்னு சொல்லி உன்னிப்பாக அவதானித்து கொண்டு எங்கிட்ட ரூமுக்கு போயிட்டு இருக்கிறோம். அதுவே பல கிலோமீட்டர் தூரங்கள் நடந்து போக வேண்டியிருக்கு. குவைட் குட். எங்கிட்ட பேகெல்லாம் போட்டுட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்திருக்கோம். டைம் வந்துக்கிட்டு 8:09. இதுதான் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நாங்கள் வந்திருக்கிற அந்த இடம். 12:20 டைம். இங்கேருந்து கிளம்பி நாங்கள் எங்களோட அடுத்த ஹோட்டலுக்கு மூவ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுதான் இந்த ஹோட்டலில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல். இவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூலை இன்றைக்கு தான் பார்க்குறேன். இந்த ஹோட்டல் வந்துட்டு சிட்டியிலேருந்து நிறைய தூரம் தள்ளி வெளியில் இருக்குது. ஸோ இப்போ கிளம்பிட்டு நான் போகிறோம் அமாரி ஹோட்டலுக்கு. அமாரி ஹோட்டலில் தான் நான் 3 நாள் ஸ்டே பண்ண போகிறோம். அமாரி ஹோட்டலுக்கு வந்து இறங்கியாச்சு. இந்த 3 நாளும் நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல்ஸ் இது தான். ஸோ இது அப்படி தான் இருக்குது. இதுதான் ரூம்ஸ். எனக்கு கூட ஹவுஸ்ன்னு சொல்லி இன்னொருத்தர் ஸ்டே பண்ணுறாரு. யோ ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். இப்போ நானும் ஹவுசனும் வந்துட்டு டின்னருக்கு போகிறோம். இப்போ எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் மக்கள் வந்திருப்பாங்க. டின்னர்ஸ் தான் லைக் இனோக்ரேஷன் ஈவெண்ட் தான் நடக்க போகுது. இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கிறோம். The dinner will start in a few minutes. The food that we serve here is from the coastal region of India. That's come back to Bangkok. Speak wrong. Let me just prepare and தேங்க்யூ. இப்போ நம்ம வந்திருக்கிறது பிரட்டுனம் மார்க்கெட். 36 பாத் கொடுக்குறாங்க ஒரு டாலருக்கு. அதை தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் நம்ம கொடுக்குற நேம் எல்லாத்தையுமே அடித்து தருவாங்க. இதில் இருக்கிற மாதிரி லைக் நேமும் அதோட ஒரு சிம்போலும் போட்டு எடுக்கலாம். நீ இதுக்குள்ள பாஸ்போர்ட்டை வைக்கிற மாதிரி ஒரு கவர் தான். இன்றைக்கு ப்ரோக்ராம் எல்லாம் இதோடய முடியுது. ஸோ நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். பீஸ் அவுட். அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். ஸோ இன்றைக்கு தாய்லாண்டில் 2வது நாள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்தியன் ஸ்டைலில் தான் ஃபுட் இருக்குது. அதோட சைனீஸ் தாய் குசின்ஸும் இருக்குது. The 10-year-old me will be very happy looking at this. இப்போ வந்துட்டு நாங்கள் ப்ரோக்ராம் அன்றைக்கு முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கோம். எங்களோட ஹோட்டலுக்கு முன்னுக்கு தான் இது இருக்குது. நாங்கள் இப்போ இருக்கிற இடம் வந்துட்டு பிளாட்டினம் ஃபேஷன் மாலில் இருக்கோம். இதோ 3 பேர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. டீடெக் தான் இது சீப்பாக இருக்குது. நம்ம ஏர்போர்ட்டில் எடுக்க போனோம்னு சொன்னால் 700 பாத் வருது. இங்கே வந்துக்கிட்டு 250 பாத்துக்கு அன்லிமிட்டட் 7 days ஒர்க் ஆகும். சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. காசு எடுக்கும்போது கிழிஞ்சிட்டு பரவாயில்ல அவங்க தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ நாம் இருக்கிற இடம் தான் இந்திரா ஸ்கொயர். அவங்கள பார்த்தா தெரியுதுல்ல, இந்திரா ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாட்டினம் மார்க்கெட்டில் தான் இருக்கும். இது வந்துட்டு ஒரு நைட் மார்க்கெட். ஸோ இங்கே தான் நீங்கள் சீப்பான சாமானெல்லாம் எடுக்க முடியும். ஸோ நம்ம மால்ஸில் பார்க்குறத விட இங்கே சீப்பாக இருக்கும். மானல் லங்கா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். முழுக்க இலங்கையர்களுக்கான உணவகம். இலங்கா பத் கடை தான் இது. இலங்கையில் சாப்பிட்ற எல்லா ஐட்டமும் 150 பாத்.
இதே நீங்கள் இந்தியா கடைக்கு போனேன்னு சொன்னால் ஒரு சிக்கன் பிரியாணி வந்துட்டு 300 அல்லது 260 300 இப்போ 12:05 இப்போ தான் இந்த சிட்டி வந்துட்டு க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு, இந்த பிரட்டுனம் மார்க்கெட். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைக்கு பேங்காக்கில் 3வது நாள் நம்ம நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இருக்கிற ஹோட்டலில் இருந்து வேறொரு இடத்துக்கு போகிறோம். பேங்காக் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் சென்டர்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் ஒரு பப்ளிக் ஈவெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது த பேங்காக் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் சென்டர். The second one is digital ninjas. So that they had concept and then about the building cyber guardians, fostering digital citizenship. Hello everyone. Because of the hate speech which spread online. On a daily life basis, being social media users. Okay. So this is a good question. Like. thank you so much. Don't have like phones and stuff. For our sustainable plan. ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் சென்டரில் எல்லா ப்ரோக்ராமும் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். கடைசியாக வந்துட்டு இப்போ ரெடி ஆகிட்டு நம்மளோட கலை விஜயத்துக்கு போகிறோம். பிக் சின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியை தான் நாங்கள் நோக்கி போகிறோம். அதை நோக்கி பிக் சி, இது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட். இதில் எல்லாமே இருக்குது. அதான் என்னடா இவ்வளோ ஆக்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தா இங்கே 7-Eleven லாபம்னு சொல்கிறாங்க. நம்ம எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோர் தான் இது. சுற்றி பார்க்கவே ஒரு நாள் பிடிக்கும். இது மட்டும் இல்லை, ஃப்ளோர் இன்னும் நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது இதில். கிட்டத்தட்ட 1 hour சுற்றியாச்சு இதுக்குள்ளே. பில் போட்டுட்ருக்கு. இங்கே கொஞ்சம் க்ரௌடாக இருக்குன்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் சீப், கம்பேரேட்டிவ்லி சீப்பாக இருக்கிறதால வாங்குறாங்க. அடுத்தது டெக்ஸ் டிடக்ஷன் தராங்கன்னு நினைக்கிறேன். 2000 பாத்துக்கு மேலே சாமான் வாங்கினோம். நமக்கு டெக்ஸ் டிடக்ஷன் எடுக்க போகிறோம் நம்ம. இல்லை இல்லை, அந்த டெக்ஸ் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு 3rd ஃப்ளோருக்கு போகணும். 500 தெரியுண்டா தாய், எனக்கு நான் தான் பேச்சு வந்தேன், ஒரு தெரியாத தாய். Back reduction corner. Okay. Thank you. சீல் பர்ச்சேசிங் முடித்துவிட்டு இங்கே ஒரு 7-Eleven இருக்குது. அங்கே ஏதாச்சும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு நாங்கள் போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். இன்றைக்கு 4வது நாள் நம்ம பேங்காக்கில் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு தான் என்னோட ஈவெண்ட்டோட கடைசி நாள். சிம் வாங்கிட்டு இருக்கோம். வந்துட்டு நமக்கு 145 பாத் வருது 5 நாளைக்கு. ஹோட்டலில் இன்றைக்கு நைட் கல்ச்சரல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ சிலருக்கு வந்துட்டு அவங்களோட கல்ச்சரல் இதோட பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹலோ சவசிகா, தேங்க்யூ.
இதோட கல்ச்சரல் நைட் எல்லா ப்ரோக்ராமும் முடிஞ்சு நமக்கு நாளைக்கு மட்டும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஹோட்டலில் இருந்து வெளியாகும்போது நம்ம பேக்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கிறோம். ஸ்டோரேஜில் நம்ம கொடுத்துட்டு போக அந்த எடுத்துகிட்டு போகிறோம், அதை வைப்பான். நம்ம பிறகு ஈவினிங் வந்து அதை எடுத்துகிட்டு போகலாம். முடிஞ்சது பிறகு வெட்டுவோம். அமாரி ஹோட்டலில் தான் நாங்கள் இருக்கிறோம். எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சு. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பி போயாச்சு. நாங்கள் என்ன செய்கிறோம், நம்மளோட மெயின் லக்கேஜ் எல்லாமே நானும் பர்ச்சேஸ்லாம் பண்ணி 2 பாக்ஸில் சாமான் எடுத்துருக்கோம். அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எடுத்து இங்கே வச்சுருக்கோம். இந்த ஹோட்டலில் லாக்கர் இருக்குது, அந்த லாக்கரில் அதை வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ கிராபியை நோக்கி போகிறோம். கிராபிலேருந்து வந்து இந்த பேக் எடுத்துகிட்டு ஸ்ரீலங்கா போகலாம். ஸோ இன்னும் 3 டேஸ் வந்துட்டு நாங்கள் கிராபியில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட அடுத்த கிராபியில் என்ன நடக்க போகுதுங்கிறத தொடர்ந்து அடுத்து வர வீடியோஸில் பாருங்கள். அது வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம், எக்ஸ்ப்ளோர் அண்ட் லிவ் த அட்வென்ச்சர். பீஸ் அவுட்.